பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் இடையில் 400 ஆண்டுகள். மனிதர்கள் மௌனமாக நினைத்த காலம், ஆனால் தேவன் செயல்பட்ட காலம். இந்த 400 மௌன ஆண்டுகளில் தேவன் செய்த ஆயத்தங்கள், தானியேலின் தீர்க்கதரிசனம், கிரேக்கப் பேரரசின் எழுச்சி, ரோமானிய கட்டமைப்பு, இவை அனைத்தும் இயேசுவின் வருகைக்கான மேடை அமைப்பு. மல்கியா தீர்க்கதரிசிக்கு பிறகு 439 ஆண்டுகள் தேவன் மௌனமாக இருந்தார் என்று பலர் நினைத்தார்கள். ஆனால் கலாத்தியர் 4 காலம் நிறைவேறின போது அந்த நேரத்தை தேவன் துல்லியமாக தேர்ந்தெடுத்தார். தானியேலின் 70 வார தீர்க்க தரிசனம், 69 வாரங்கள், ஷை 41 ஆண்டுகள். நெகேமியாவின் காலத்தில் தொடங்கிய இந்த கணக்கீடு சரியாக இயேசு சிலுவையில் அறையப்பட்ட காலத்தை துல்லியமாகச் சுட்டிக்காட்டியது. அலெக்சாண்டர் உலகை வென்றபோது கிரேக்க மொழி உலகப் பொதுமொழியாகியது. சுவிசேஷம் பரவ மொழி தடையாக இருக்காமல் தேவன் உலகத்தை ஒரே மொழியில் இணைத்தார். எபிரேய வேதம் கிரேக்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது, செப்டுவஜிண்ட். இதனால் புறஜாதிகளும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க முடிந்தது. ரோமானியர்கள் உலகை இணைக்கும் வலிமையான சாலைகளை அமைத்தார்கள். அப்போஸ்தலர்கள் பாதுகாப்பாக பயணம் செய்து சுவிசேஷத்தை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றார்கள். மேசியா இரத்தம் சிந்தி மரிக்க வேண்டும் என்ற தீர்க்க தரிசனம் யூதர்களின் கல்லெறிதல் அல்ல, ரோமானியர்களின் சிலுவை மரணம் மூலமே நிறைவேறியது. 69 வாரங்கள் முடிந்துவிட்டன. இன்னும் ஒரு வாரம், 7 ஆண்டுகள் பாக்கி. சபையின் காலம் முடிந்தபின் இஸ்ரவேலுக்கான அந்த இறுதி வாரம் தொடங்கும். 400 ஆண்டுகள் திரைக்குப் பின்னால் நடந்த ஆயத்தம் போல. மேடை இருட்டாக இருந்தாலும் தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் சரியான நேரத்திற்காக தயார் செய்தார். காலம் நிறைவேறின போது இரட்சிப்பு உலகிற்கு வந்தது. தேவன் ஒருபோதும் மௌனமாக இல்லை.